பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திருச்சிக்கு தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்துக்கு வந்த சூழலில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பாலியல் வன்கொடுமை அதிகரித்திருக்கிறது, போதைகள் அதிகரித்திருக்கிறது. ஆகவே பிஜேபி தலைமையிலான ஆட்சி ஏற்படும் சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பையும் போதைகளை ஒழிக்கப்படும் என்கிற விதத்தில் பரப்புரை செய்திருக்கிறார். தமிழகத்தில் சமீப நாட்களாக பெண்களுக்கு பலவித பாலியல் வன்கொடுமைகளும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரிப்பும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதுக்காக நாங்கள் தொடர்ந்து இங்குள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பலவித அரசியல் கட்சிகள் பல போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை விட பிஜேபி ஆள செய்யக்கூடிய மாநிலங்களை நாம் சற்று ஆழமாக பார்த்தால் அங்கு இதைவிட பலவிதமான பாதிப்புகளை பெண்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் கூட ஒரு பெண்களை நிர்வாணமாக அழைத்து வந்த ஒரு பெரிய அசம்பாவிதத்தை நாம் இன்று நினைத்தால் கூட மனம் வேதனையாக தான் இருக்கும். இன்று வரை மணிப்பூரில் அமைதி திரும்பவில்லை. மக்கள் அச்சத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிடித்த உணவையோ, பிடித்த உடைகளோ, பிடித்த ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையோ வாழ முடியாத ஒரு சூழலை பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களை நாம் நன்றாக காண முடியும். மேலும் பிஜேபி ஆளுகை செய்யக்கூடிய மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் எந்த அளவு அதிகரித்திருக்கிறது, அது மற்ற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் எவ்வாறெல்லாம் கடத்தப்படுகின்றன கடந்த கால புள்ளி விவரங்களை நாம் திருப்பி பார்த்தாலே நன்றாக தெரியும். ஆகவே முதலில் பிஜேபி ஆள செய்யக்கூடிய மாநிலங்களில் பெண்களுக்கும் அந்த மக்களுக்கும் பாதுகாப்பையும் அமைதியையும் ஏற்படுத்துங்கள். பிஜேபி ஆள செய்யக்கூடிய மாநிலங்களில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை ஒழித்து மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள். அப்பொழுது இந்த இந்தியாவிலேயே போதைப் பொருட்கள் முற்றிலுமாக குறைக்கப்படும், ஒழிக்கப்பட வாய்ப்பு இருக்கும். மேலும் தற்போது உள்ள சூழலில் இங்கு மக்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா நடைபெறும் போரினால் மக்கள் பலவிதத்திலும் சமையல் எரிவாயு மற்றும் ஓட்டல் நிறுவனங்கள்லாம் மூடப்பட்ட ஒரு பெரும் அமைதியை ஏற்பட்டு மக்கள் மிகவும் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் கிடைக்குமா என்கிற ஒரு அச்சத்தில் கூட அங்கங்கே அல்லல்படுவதை நாம் பார்க்க முடியும். இந்த 12 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சியும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகாத நாடு இல்லை, ஒவ்வொரு நாடாக பறந்து கொண்டே இருந்தார். ஆனால் மக்களுடைய அத்தியாவசியமான ஒரு சமையல் எரிவாயு அவளுடைய தேவையை நிறைவு செய்வதத்தில் இன்று வரை ஒரு தண்ணீரவே அவர் செய்ய முடியவில்லை, மாற்று வழியும் ஏற்படுத்தவில்லை. இந்த ஒரு அவல நிலை தான் நாம் காண முடிகிறது. இதுதான் அவர்களுடைய டிஜிட்டல் இந்தியாவினுடைய ஆட்சியை நாம் பார்க்க முடியும். முதலில் இந்த உள்நாட்டு மக்களுக்கு தேவைகளுக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அதை செய்ய முன்வாருங்கள். மேலும் உள்நாட்டில் மக்கள் அமைதியான முறையிலும் பாதுகாப்பான முறையில் இருக்கும் விதத்தில் ஜனநாயக ஆட்சியை செய்யும் விதத்தில் நீங்கள் பாசிசத்தை ஒழித்து ஜனநாயக ஆட்சியை செய்யத்தக்கதற்கான முன்னெடுப்பு பணிகளை செய்ய முன்வாருங்கள். அதுவே நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மையை தரும், பாதுகாப்பை தரும் என்பதை இங்கு பகிர்ந்து கொள்கிறோம்.